ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 139வது தலைப்பு. விஞ்ஞானத்துக்கு கட்டுப்பட்டதல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த வரைக்கும் இது சந்தோஷத்துக்குரியதுதான் என்றாலும் நம் ஆச்சார அனுஷ்டானங்கள் பூராவையும் சயின்ஸின் எல்லைக்குள் கொண்டு வந்து அந்த அடிப்படையில் நிரூபித்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது சரியில்லை என்கிறேன். சயின்ஸுக்கோ நம்முடைய சோஷியல் ஐடியாலஜிக்கோ வேறெதற்கோ சாஸ்திரம் அக்ரியாக வேண்டும், ஒத்துப்போக வேண்டும் என்கிற எண்ணமே தப்பு என்பது என் அபிப்பிராயம். சாஸ்திரத்தின் சத்தியம் அதன் சொந்த பிரமாணத்திலேயே இருக்கிறது. அது ரிஷிகள் கொடுத்த சூப்பர் சயின்ஸ், நம் விஞ்ஞானத்துக்கு அதீதமான உயர் விஞ்ஞானம். பாக்கி எல்லாவற்றுக்கும் இது பிரமாணமே தவிர அவற்றின் பேசிஸில் இதை ஒப்புக்கொள்வதென்பது தலைகீழ் பாடம். நம்முடைய சிற்றறிவில் தோன்றும் சோஷியல் கான்செப்டுகளை நாம் சாஸ்திரப்படி மாற்றிக்கொள்ள வேண்டுமே என்று சாஸ்திரம் நம்முடைய கான்செப்டுக்கு வளைந்து கொடுக்க வேண்டுமென்று நினைப்பது தப்பு. சாஸ்திரத்திலே நிறைய சயின்ஸ் இருக்கிறது வாஸ்தவம். அதனாலேயே அது முழுக்க சயின்ஸுக்கு உடன்பட்டாகிவிட வேண்டும் என்று ஆகாது. முன்னே கேலி செய்த விஷயங்களில் பல இப்போது நாம் கேலி செய்கிறவையும் அர்த்தமுள்ளவையாக பிற்பாடு தெரிய வரலாம் என்று அறிகிற அடக்கம் நமக்கு வரவேண்டும். நமக்கு தெரிந்த திருஷ்டத்தோடு தெரியாத, தெரிய முடியாத அதிருஷ்டமும் இருக்கிறது. அதிலேதான் நம் நிறைவிருக்கிறது. இந்த அதிருஷ்டத்தை சொல்லும் சாஸ்திரங்களை அனுசரித்து நடந்துதான் நம் பூர்வீகர்கள் பக்தியிலும் ஞானத்திலும் நிறைந்து லோகமெல்லாம் புகழும்படியாக இருந்தார்கள். அதை விட்டதிலிருந்துதான் நாம் விஞ்ஞானத்திலும் பொருளாதாரத்திலும் எத்தனையோ முன்னேறியுங்கூட கொஞ்சமும் நிறைவே இல்லாமல் திரிந்து கொண்டு லோகமும் நம்மை மட்டந்தட்டும்படியாக ஆகி கொண்டு வருகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற எல்லாமே நிஜம் என்ற நம்பிக்கை பெற வேண்டும். நமக்கு தெரிகிற சயின்ஸ், வைத்திய சாஸ்திரம் முதலானவற்றுக்காகத்தான் ஆச்சாரம் என்றால் சாஸ்திர விதிகளை இவற்றின்படி மாற்றிக்கொண்டால் என்ன என்ற எண்ணம் வரும். சாணி போட்டு மெழுகுவது அது ஆன்டிசெப்டிக் என்பதற்காக மட்டும்தான் என்று வைத்து கொண்டு விட்டால் அப்புறம் நம் பூஜை மாடத்தையோ அல்லது யாகசாலையையோ ஏன் சாணிக்கு பதில் ஃபினாயில் அல்லது கார்பாலிக் ஆசிட் போட்டு அலம்பக்கூடாது என்று கேட்க தோன்றும். மனையில் உட்கார்ந்து கொண்டுதான் வைதிக கர்மா பண்ணணும் என்பது மரத்தின் எலக்ட்ரிசிட்டி நம்மை விட்டு போகப்படாது என்பதற்காக மட்டுமே என்று வைத்து கொண்டால் அப்புறம் மனைக்கு பதில் ரப்பர் குஷனில் உட்கார்ந்து கொள்ளலாம், பவித்திரத்துக்கு பதில் கிளவுஸ் போட்டுக்கொள்ளலாம் என்றெல்லாம் லாஜிக்கலாக ஒப்புக்கொள்ள வேண்டி வரும். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.